மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். In a short while from now, our Honorable Chief Minister of Tamil Nadu will be here to take part in the Independence Day celebrations. As a result, in just 4 progressive years, Tamil Nadu has achieved remarkable milestones, not only at national level but also in the international arena, earning praise from countries across the world for its excellence in sports. Tamil Nadu has proudly rewritten history by being recognized as the sports capital of India. எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி சமத்துவ சிந்தனையை சாத்தியப்படுத்தும் சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் விளைந்த சாதனைகள், இவற்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் புகழ் உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது. தமிழ்நாடு தொழில்துறையில் வளர்ச்சி பெற்ற முதன்மை மாநிலமாக இருக்கிறது. நாடு போற்றும் 4 ஆண்டில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துபாய், அமெரிக்கா, ஜப்பான், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று பல்லாயிரக்கணக்கான கோடி மதிப்பீட்டில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். சர்வதேச அளவில் நம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நான் முதல்வன் திட்டம், தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க இந்தியாவிலேயே முதலாவதாக அமைக்கப்படும் சர்வதேச அரைக்கடல் பூங்கா, பரவலான வளர்ச்சியே பார்ப்போற்றும் வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் தொழில் வளர்ச்சியை அதிகரிக்க மினி டைடல் பூங்காக்கள், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டி தேர்வுகள் பிரிவின் வாயிலாக UPSC முதல்நிலை திட்டம், மகளிரை தொழில் முனைவோராக்கும் மானியத்தில் மின்சார வாகனங்கள் வழங்கும் திட்டம், இல்லத்தரசிகள் சுயமரியாதையை காக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யும் புதுமை பெண் திட்டம், பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதிகள் திட்டம், அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் தந்த தாயுமானவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்.